ஒரு சைட் டிஷ் ரெசிபி. சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு குருமா ரெசிபி. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மக்னா குருமா, மக்னாவும் ஆலு உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு குருமா ரெசிபி. வாங்க அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்க மாட்டீங்க, இனிமேல் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன், மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு 6 முந்திரி, 4 பாதம், ஒரு கைப்பிடி நிறைய வேர்க்கடலை. இதை சேர்த்து முதல்ல அரைச்சிக்கலாம். அப்புறம் 1/4 மூடி தேங்காய், ஒரு 2-3 பிடி மக்னா, அந்த தாமரை விதை, அதை தனியாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு எண்ணெய் காஞ்சதும் பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மேல் தோல் சீவி ஒரு 6 துண்டாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் முதல்ல இஞ்சி பூண்டுன்னு சொல்லிட்டேன், சாரி அதுக்கு. இது பாருங்கள், இப்போ தான் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு ரொம்ப மாவாக இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு லிமிட்டாக நல்லா வெந்து வரும். இப்போ மேலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 2 ஸ்பூன் தனியாப்பொடி, இதையும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 2 தக்காளி, சின்னதாக 2 தக்காளி நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் கையாலேயே, அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப பழமான தக்காளி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ பாதாம், முந்திரி, லவங்கம், பட்டை எல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. உருளைக்கிழங்கும் பாதி வெந்திருக்கு. இப்போ நம்ம இதில் இந்த மக்னாவும் தேங்காயும் சேர்த்து அரைச்சி இருக்கோம் இல்லையா, அந்த கலவையை சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் இந்த குருமா. நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க. இது தான் போடுவீங்க. எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அந்த வெரைட்டி ரைஸ் இருக்குல்ல, தேங்காய் சாதம், நெய் சாதம் எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப கூடி வரும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதை. இப்போ அது நல்லா வெந்திருக்கு. மேலே கொஞ்சம் முழுசாக இந்த விதைகளை போட்டுக்கலாம். இந்த விதைக நல்லா ஊறி வரும். ஏற்கனவே குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அப்போ இதை போட்டால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். நம்ம இதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா தூவிக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் கசூரி மேத்தி நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம். செம்ம வாசனையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குருமா ஓகே ஆகிடுச்சி. நான் இப்போ இந்த குருமாவை இட்லிக்கு தான் சாப்பிட போகிறேன். இட்லிக்கு தான் செஞ்சேன். இட்லிக்கு தான் இப்போ சாப்பிட போகிறோம் எல்லாருமே. இப்போ இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம்.
இது ஒரு 5 நிமிஷம் போகிறோம், தண்ணி ஊற்றிட்டு 5 நிமிஷம் போகிறோம். இது நல்லா வந்துடும். வாங்க இப்போ சூடான இட்லி ஆவி பறக்க பறக்க எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இந்த குழம்ப ஊற்றிக்கலாம். எத்தனை இட்லி சாப்பிட்றோன்றதே நினப்பு இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அனாமிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.